இதைத்தான் எதிர்பார்த்தேன். இதை கேட்கணும்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆனோடனே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நான் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் இதை வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து இது என்னடா கேட்காம விட்டாரு, நேத்து கூட முத்துக்குமார் வந்து இதை அட்ரஸ் பண்ணாரு, அப்பயாச்சும் கேட்டிருக்கலாமே, ஏதாச்சும் வந்து சௌந்தர்யாக்கு பயங்கரமான ஆப்பா கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். செவன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இனிமே வந்துட்டு இந்த ஒரு சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து கதருவானுங்க பாருங்க. எப்படி கதருவானுங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு தலைவனுக்கு வந்து என்ன கோவம் தெரியல, நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சௌந்தர்யாவே தாக்கிட்டு இருக்காரு, சௌந்தர்யா மேல வந்து என்ன கோவம் தெரியல, அதனால வந்து சௌந்தர்யா வந்துட்டு தாக்கிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து பிஆர் டீம்லாம் வந்து சௌந்தர்யா வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து கிழிச்சிட்டு இருக்கானுங்க சௌந்தர்யா பிஆர் டீம்லாம். அதனால வந்து அந்த கோவத்துல வந்து சௌந்தர்யா வந்து திட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா வந்து அப்படித்தான் கதற போறானுங்க. இப்போ வந்து செகண்ட் ப்ரோமோ வந்து என்ன காமிச்சிருக்காங்க, ஏன்னா பயங்கரமான அந்த ஒரு சண்டை. எப்படின்னா அவங்க ஒப்ப விடாது தம்பி, இங்க ஒப்ப விடா தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு கேட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மேட்டர் தான் வந்துட்டு ஓடுது. பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இந்த மேட்டர் வந்துட்டு கேட்பாரு நேத்தே கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன். பட் அதை கேட்கல. என்ன காரணம்னு எனக்கு சத்தியமா தெரியல. நேற்று மேபி வந்துட்டு நான் ஒரு கேள்வி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆன்சரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கோவா கேங் வந்து பண்ணத அப்படிங்கிற நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது வருமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நேற்று எபிசோட சொல்லியிருப்பாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதை கேட்கும்போது எனக்கு அதைத்தான் தோணுது. கண்டிப்பா வந்து அதைத்தான் தோணுது. இந்த ஒரு கேள்வியை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா 3 பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்துச்சுல. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நிவில் டாஸ்க்ல வந்து நம்ம தர்ஷிகா வந்துட்டு சீப்போன்னு சொல்லவும், நீ சீப்போன்னு சொல்லாத, நீ சீப்போன் எதுக்கு சொல்ற, நீ சீப்போன்னு சொல்லாத அப்படிங்கிற அளவுக்கு வந்து தர்ஷிகா வந்து பயங்கரமா ஒரு கோவமாயிருப்பாங்க. கோவமாயி வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, போக வந்து சண்டை வந்து பெரிய கன்சிஸ்டன்ல போயிட்டு இருந்துச்சு. இது ஒன்னும் உங்க அப்பா வீடு இல்ல, இது பிக் பாஸ் வீடு, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு எல்லையை மீறி போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா வந்துட்டு எல்லையை மீறி போயிடுச்சு. மேபி வந்து இதை அட்ரஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். இதை விட இன்னொன்னு என்ன எதிர்பார்த்தனா, அந்த சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவை அடிக்க ஓடுனாங்களே, என்னடி அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு அடிக்க போவாங்களே, இதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும், வார்னிங் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அது கொஞ்சமாச்சும் பயம் வரும். ஏன்னா போன டைம் ரயன், ராணு 2 பேருமே சண்டை போட்டது கூட நம்ம எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் டைம்னால வார்னிங் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க எல்லோ கார்டு கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு பின் விளைவுகள் சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு. மேபி வந்து அதே ஒரு மாதிரி தான் நடந்திருக்குது. இது அடிக்க ஒண்ணுதான், இதுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். மேபி வந்து கொடுத்தாங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி மக்களே, ஐ எம் சோ ஹாப்பி. உங்களுக்கு நம்ம சௌந்தர்யாக்கு எல்லோ கார்டு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நீங்க 3 பேர் சண்டை போடுறது வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு சுத்தமா நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு மக்களே, எங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போது என்னடா இப்பெல்லாம் வந்து அடிச்சுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இது சூப்பரா இருந்துச்சு. எனக்குலாம் நீங்க என்ன நினைச்சு வந்துட்டு அதை சொன்னீங்க, அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து சொன்னாங்களே, இது பிக் பாஸ் வீடுடி, இது ஒன்னும் உங்க அப்பா வீடு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் மேபி இது பெரிய சண்டையா ஆச்சு. ஓகேங்களா, வந்துட்டு எப்பயுமே வந்து ஜாக்லின் பேசினா வந்து அல்லக்கையா வந்து நம்ம சௌந்தர்யா வந்து எப்ப பாரு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நடுவுல வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கூட தர்ஷிகா சொன்னாங்க, நான் ஒன்ட்ட பேசல சௌந்தர்யா, நான் ஜாக்லின் பேசுறேன், நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட 4-5 வாட்டி வந்துட்டு தர்ஷிகா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து இந்த அம்மா வந்துட்டு பொறுக்கம் இல்ல, என் ஃப்ரெண்டு ஜாக்லின் வந்துட்டு என் பொண்டாட்டி ஜாக்லின் வந்துட்டு வம்புக்கும் போது நான் எப்படி புருஷங்கார வந்து கேட்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து அந்த ஒரு இது மாதிரி வந்து கேட்டு இருந்தாங்க. என் பொண்டாட்டி நான் சொல்லும்போது எப்படி நான் கேட்காம அமைதியா இருக்குது, அதனால நான் வந்து கேட்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சௌந்தர்யா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அளவா தானே கேட்கணும். ஏமா இப்படி சொல்ற, ஏன் வந்துட்டு இப்படி, என்ன காரணம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படி போய் கேட்டா பரவாயில்ல, ஏன்னா என் பொண்டாட்டி வந்து பேசுறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து தள்ளி விட்டதை வந்து பார்க்க முடிச்சு. தர்ஷிகா வந்துட்டு விட்டா வந்துட்டு ஒரு 2 இழுப்பு இழுத்துருப்பாங்க போல இருக்கு, அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கான்வர்சேஷன்ல வந்துட்டு நான் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்து சொல்லிட்டாங்க. எப்படிமா அதை வந்துட்டு எடுத்துக்கிறது, ஒரு கான்வர்சேஷன்ல இப்படி பேசும்போது வந்துட்டு யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. கண்டிப்பா வந்துட்டு யாருக்கா இருந்தாலும் இந்த இது ஒப்ப விடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது அது வந்துட்டு அவங்க நார்மலா தான் சொன்னேன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு எந்த ஒரு சண்டையில வந்துட்டு இதை பேசினாலும் செம்ம கோவம் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை தான் விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணி செம்மையான ரோஸ்ட் வந்துட்டு தர்ஷிகா கொடுக்குறாரு. தர்ஷிகாவுக்கு இவ்வளவு பெரிய ரோஸ்ட் ஆடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு கண்டிப்பா தோணுச்சு. சௌந்தர்யா பக்கத்து வரும்போதுலாம் அம்மா என்ன பயங்கரமான இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. என்ன நினைச்சுன்னு சொல்றேன், பொறுமையா இருந்தா தானே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கேட்கும்போது நம்ம தலைவி வந்து எதுவுமே புரியல, கைகால ஓடல, ஜூச்சோ போச்சுடா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாயிடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேசுனாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்துட்டு பாருங்க. ஜாக்லின் அம்மா நீங்க எதுக்குமா சீனு சொன்னீங்க, சீப்போன்னு எதுக்குமா சொன்னீங்க, உங்களால தானே உங்க ட்ரிகரா இந்த மாதிரி வார்த்தையில விட்டாங்க, நீங்க முதல் ஆரம்பிக்க வந்தா எப்படிமா உங்க வாயில இருந்து இந்த வார்த்தையில வருது, சூப்பரான வார்த்தைமா, இதை வந்து அழகா வந்துட்டு அடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, எப்படிமா வந்துட்டு இந்த வார்த்தை அழகா சொல்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் கேட்க, இது சொல்றது தப்புதான் சார். இந்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் எது அட்ரஸ் பண்ண வந்தாலும் அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஜாக்லின் என்ன பண்றாங்க, அது ஒரு கான்வர்சேஷனே வைக்க விட மாட்டேங்கிறாங்க. சாரி சார், என் மேலதான் சார் தப்பு, நான் தான் சார் பேசியிருக்க கூடாது,
நான் தான் சார் இப்படி இருந்திருக்க கூடாது, நான் அப்படி இருந்திருக்க கூடாது, இப்படி இருந்திருக்க கூடாதுன்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு விஜய் சேதுபதி சார் வந்து சுத்தமா பேச விடுறது இல்ல. அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த மேட்டர் எப்படி வெளியில வந்துருமோ, வெளியில வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில வந்து ஓ இப்பெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்திருக்குமோ அப்படிங்கறதுனால பயந்துகிட்டு இவங்க உடனே ஆரம்பத்துல என்ன பண்றாங்க, இந்த ஒரு பேச்சு எடுத்தாவே கொஞ்சம் பேசுறாங்க. ஆமா சார் இது பண்ண சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, மேலோட்டமா சொல்றாங்க, உள்ளலாம் இறங்கிலாம் சொல்ல, மேலோட்டமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சார் என் மேலதான் சார் தப்பு, சாரி சார், சாரி போயிட்டு வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து முடிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன் வந்து முடிச்சு விட்றாங்க. நீங்க பண்ணனாலதான் உங்களா நீங்க சீப்போன்னு சொன்னனாலதான் அவங்க ட்ரிகர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த இதை சொன்னோன்னே தப்புதான் சார், என் மேல தப்புதான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சரண்டர் ஆகுறாங்க. கண்டிப்பா வந்து இது எதுக்கு சரண்டர் ஆகுறான்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து இது நம்மளுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா வாரம் நானும் செக் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கும் போதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்களால ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல வந்து ஆர்குமெண்ட்ல போக மாட்டேங்கிறாங்க. உடனே எடுத்தோன்னு சாரி இல்லைன்னா தப்பு என் மேலதான் சார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உள்ள இறங்கிறாங்க. நெக்ஸ்ட் கேள்விதாங்க தரமான கேள்வி. தலைமை தாறு மாதிரி தக்காளி சோறு போட்டு கிண்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. என்னப்பா நம்ம பிஆர் டீம்ல வந்து இறங்குவாங்க, இவருக்கு வந்து சௌந்தர்யா வந்து நம்ம பிஆர் டீம்ல வந்து கிளின்னு கிளிக்கிறனால அவருக்கு வந்து சௌந்தர்யா மேல வந்து சம கோவத்துல இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்ப அடுத்து இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் டைவர்ட் ஆகும் அப்படிங்கிறது ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு மேட்டரே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. இதெல்லாம் வந்து உங்க தப்பு, வெளியில பார்க்கும்போது கேவலமா இருந்துச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா வந்தாங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு, அச்சோ அப்படியே சீரி பாஞ்சாங்கல்ல உங்க ஃப்ரெண்டு, அடிக்க ஓடினாங்கல்ல. எதுக்கு அந்த அம்மா தான் சொல்லுது, தர்ஷிகா தான் சொல்லுது, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, உன்ட்ட நான் பேசல, நான் ஜாக்லின்ல பேசுறேன், நீ அமைதியாருன்னு கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேல சொல்லியிருக்கான். இந்த அம்மா அமைதியா இருந்துச்சானா இல்ல, அந்த அம்மா அமைதியாவே இல்ல. போக பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு சூடாயிட்டு தான் போகுது. ஐயோ நம்ம அமைதியா இல்லையா, என்ன பண்றது, நம்ம ஜாக்லின் வந்து திட்டுறாளே, நம்ம ஜாக்லின்னா நம்மளுக்கு ஒண்ணுன்னா வந்து பொங்குறால, அதனால நம்மளும் பொங்கிதான் ஆகணும். வெளியில மக்கள் மத்தியில வந்து நாங்க 2 பேரும் எவ்வளவு நெருக்கமா இருக்கோம் அப்படிங்கறத மக்கள் மத்தியில தெரியப்படுத்தணும் அப்படிங்கறக்காண்டி இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த ஒரு பிளான போட்டு தர்ஷிகாவுக்கு எனக்கு செம்ம காண்டா இருக்கு, தர்ஷிகாவுக்கும் எங்களுக்கு சுத்தமா ஆகாது, தர்ஷிகாவா எப்படா மாட்டும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது எதிர்பார்த்த டைமிங் வந்து கிடைச்சிருச்சு. வச்சு இறங்கி அடிக்க ஒட்டா வெளுன்னு வெளுத்து விட்டுருப்பாங்க போல இருக்கு தர்ஷிகாவை சௌந்தர்யா. அந்த மாதிரி அடிக்க ஒண்ணாங்க. முத்து வந்துட்டு அந்த டைமும் வந்துட்டு ராணுவ ரயன் சண்டையிலையும் முத்துதான் இருந்தாரு. இந்த தர்ஷிகா சௌந்தர்யா சண்டையில முத்துதான் வந்து தேக்குனது. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் தான் தேக்குனது. உங்கள்கிட்ட என்னத்தான் பேசுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களை வந்துட்டு என்னதான் சொல்றது, உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னதான் பேசுறது, எதுக்கு வந்தீங்க அப்படிங்கறதே வந்துட்டு புரிஞ்சிக்காம நீங்க இருக்கீங்க சௌந்தர்யா. நீங்க ஒரு மெண்டல் சௌந்தர்யா, ஒரு பைத்திய மாதிரி எதிரி. எப்ப பாரு அது பாடுற பாட்டெல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடுற பாட்டுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி போயிருது. அது என்னோட ஃபேவரட் சாங் எல்லாம் பாடினாங்க பாருங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்படிலாம் பேசும்போது அந்த பாட்டுல அடுத்த டைம் கேட்க தோணுச்சானா எனக்கு சத்தியமா கேட்கவே தோணல. என்னடா இந்த அம்மா இப்படி பாடுது, பாட்டையே சுத்தமா இருந்துட்டு அந்த ஒரு பாட்டையே கேவலப்படுத்தி விட்டாங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட் வந்தாங்களா, என்ன பண்ணாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அங்க தர்ஷிகாக்கு எது சண்டையா, இல்ல வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு ஏற்கனவே பின் விளைவுகள் எதுவும் வந்துட்டு தர்ஷிகா மேல வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு தர்ஷிகா மேல வந்துட்டு நிறைய கோவம் இருக்குதா, இல்ல வன்மத்தை கொட்டணுங்கிறக்காண்டி கொட்டினாங்களா, இல்ல டைமிங் கிடைச்சனால பொங்குறாங்களா அப்படிங்கிறது அந்த மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. சௌந்தர்யா உன்ட்ட ஒண்ணுமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உன்ட்ட பேசுறதுக்கே எனக்கு அருகதை இல்லாத மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து முடிச்சு விட்டாரு. இந்த இது வந்துட்டு அந்த ஒரு அடிக்க போனதுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு தோணுது. யார் யாரு எல்லோ கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எபிசோடு தரமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு இதுலயே வந்து தெரிஞ்சு போச்சு. வேற மாதிரி இந்த வாரம்